எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரேமா ஃபேஷன்லேருந்து பேசுகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு பேக் சைட் மட்டும் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு முக்கியமான பகுதி. ஸோ நிறைய பேருக்கு கப்பு டவுட்டுன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லோரும் என்கிட்ட கேட்டு இருந்தாங்க. ஸோ நான் இப்போ தான் சேனலை புதுசாக 1 இயர் ஆகிடுச்சு. பட் நான் நிறைய வீடியோஸ் போட மாட்டேன், எனக்கு டைம் இல்லை. அதனால் வெறும் ப்ளவுஸ் வீடியோஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன். இப்போது கட்டிங் வீடியோவும் ஸ்டிச்சிங் வீடியோவும் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இப்போ போட்டிருக்கேன். இப்போது பேக் தட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கிளாத் மேலே போட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல்லாம் வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு வித்தும் அதில் துணியில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வித்து 2.25 வருது அவங்களுக்கு, அதுவும் பண்ணிக்கோங்க. ஏன்னா துணி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால். நெக்ஸ்ட் அவங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. லூப்பு பக்கம் எடுக்கக்கூடாது, எப்போவுமே ஊக்கு சைடு தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா ஊக்கு பக்கம் எக்ஸ்ட்ரா பட்டி வச்சுருப்போம். நம்ம ஊக்கு உள்ளவே வச்சுருப்போம், பாடி துணியோடவே ஒட்டியிருக்கோம். லூப்பு பக்கம் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு 1.25 இன்ச்சுக்கு வெளியே இருக்கும். அதனால் அந்த பக்கம் எடுக்காதீங்க. ஊக்கு பக்கம் எடுத்து அதை மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சுருக்கம்லாம் இல்லாமல் கரெக்ட் பண்ணி அளவு ப்ளவுஸை அதில் போட்டுக்கோங்க. நெக்கோட லென்த் எவ்வளோன்னு பார்த்து அதை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ஊக்கு பக்கத்தை எடுத்து அந்த பட்டிக்கு முன்னே எவ்வளோ இருக்குது, நெக்கிலேருந்து பட்டிக்கு முன்ன வரைக்கும் எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு 3.25 வருது. ஸோ அந்த 3.25 நான் வைக்கிறேன். 3.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஊக்கு போடுவோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஊக்கு ஸ்டார்டிங்லேருந்து பட்டி முடிகிற வரைக்கும், பட்டிக்கு மேலே முடியும் இல்லைங்களா, அப்புறம் கீழே பட்டி வரும், அது வரைக்கும் எவ்வளோ லென்த்துன்னு எடுத்துக்கோங்க. அது 3.25. நெக்ஸ்ட்டு 1.5 இன்ச்சு நான் வச்சுருக்கேன் கீழே. அது ஏன்னா ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு, பட்டிக்கு 1/2 இன்ச்சு, சைடில் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அதனால் அதை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு உள்ள கொக்கி போடுறோம் இல்லையா பட்டி, இந்த ஊக்குலேருந்து பெரிய டாட் கீழே செஸ்ட்டுக்கிட்ட வருவோம். அந்த டாட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். இவங்களுக்கு 3.5 வருது. நெக்ஸ்ட்டு உள்ள பட்டி எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, டாட் பெரிய டாட் பிடிப்போம் இல்லையா, அது எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். அது ஒரு 1.25 வருது. ஸோ 3.25 3.5 அவங்களுடைய டாட். ஏன் 1/4 இன்ச்சு சேர்த்து சொல்கிறேன்னா ஊக் பட்டிக்கு 1/4 இன்ச்சு போயிடும். அதனால் 3.25 ப்ளஸ் ஒரு 1.25, ஸோ மொத்தம் 5 வைக்கணும் நம்ம. சரிங்களா? இப்போ அந்த 5 அந்த 1.5லேருந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் வைக்கணும். இப்போ இந்த லென்த்து என்ன அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாம். இப்போ மார்க் பண்ணியிருக்கீங்க, கீழே ஒரு கோடு போட்டிருக்கீங்க, அது என்ன? மார்க் பண்ண கோடா? கிடையாது. மார்க் பண்ண கோடு அதுக்கும் கீழே இருக்குது. அது என்ன லென்த்துன்னா நான் ஃபஸ்ட்லேயே வச்சுட்டேன், அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஷோல்டர்லேருந்து கீழே பட்டி முடியுது இல்லைங்களா, அதாவது பெரிய டாட் முடியுது பாருங்கள், அங்கே பட்டியை விட்டுருங்க. பட்டிக்கு மேலேயே பெரிய டாட் முடியும் இல்லையா, அது வரைக்கும் இருக்கிற லென்த்து தான் அது. அது மேலேயும் 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு விட்டுடணும், கீழேயும் 1/2 இன்ச்சு விட்டு தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பஸ்ட்டோட லென்த்து. அதிலிருந்து அந்த 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது வரைக்கும். உங்களுக்கு வீடியோ புரியுதான்னு எனக்கு தெரியல. புரியலன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் கிளியராக போடுறேன். நெக்ஸ்ட்டு அந்த அந்த 5 வச்சுட்டு பக்கத்தில் 1.25, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் 1.25, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1.25 டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த பெரிய டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அதோட லென்த்து எவ்வளோன்னு பார்க்கணும். கீழே இருந்து கப்பு மிட் பாயிண்ட்டோட டாட் அது, ஓகேங்களா? கீழேருந்து மிட் பாயிண்ட் செஸ்ட்டோட அந்த பஸ்ட்டோட பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ ஹைட்டுக்கு பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இவங்களுக்கு டோட்டலாகவே 2.25 பிடிச்சிருக்காங்க. சில பேருக்கு நிறையவும் வரும், ஹைட்டும் வரும், சைட்லேயும் வரும். அதெல்லாம் கப்பு பெருசாக இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி வரும். இப்போ இவங்களுக்கு பட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து தான் நான் எடுத்திருக்கேன். 2.25 வருது. அதை நாங்கள் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு
சென்டரில் இருக்கிற ஒரு கோடை போட்டுட்டு சைடில் 1.25 வச்சோம் இல்லையா, அது முக்கோணமாக ஒரு ஷேப் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போது நான் அந்த டாட் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெரிய டாட் பிடிச்சிட்டோம் இல்லையா, அதிலிருந்து ஹாம்கோல் கிட்ட வந்து 1 இன்ச்சும் சைடில் ஊக்கு போடுறோம் இல்லையா, அங்கே 1 இன்ச்சும் மெயினாக காமனாக பிடிச்சிருவாங்க. அது நிறைய பேருக்கு செட் ஆகாது, எங்கேயோ சிலருக்கு தான் அது செட் ஆகும். அதை மாதிரி போடுறவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் அவங்கவுங்க, அதாவது கப் ஷேப்பே தெரியல, புதுசாக இப்போ தான் நாங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம், அளவெடுத்து தைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கலாம். அளவு ப்ளவுஸ் இருக்கிறப்போ அவங்க கப்பில் என்ன அளவு இருக்கோ அதுதான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ சிலருக்கு எந்த பக்கம் டாட் பிடிக்கிறதுன்றது தெரியாது. அதனால் அந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. நான் கிராஸாக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்போது உள்ள கப்பை, அவங்களுடைய கப்பை ஓப்பன் பண்ணி உள்ள பெரிய டாட்லேருந்து ஹாம்கோல் கிட்ட டாட்டும் சைட் டாட்டும் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்றத நம்ம பார்க்கணும். இவங்களுக்கு வந்து பெரிய டாட்லேருந்து ஹாம்கோல் கிட்ட வந்து 1.5யும், பெரிய டாட்லேருந்து ஊக்கு போடுறோம் இல்லையா, அந்த டாட் கிட்ட இருக்கிறது வந்து 1.25 வருது. சரிங்களா? இப்போ அந்த டாட் நம்ம அங்கே மார்க் பண்ண போகிறோம். எங்கேருந்து? பெரிய டாட்லேருந்து ஹாம்கோல் கிட்ட 1.5யும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஊக்குக்கிட்ட 1.25. சரிங்களா? அந்த டாட்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. சிலருக்கு வந்து நம்ம நெக்கு ஃபஸ்ட்டு ஊக்கிலேருந்து நெக் லென்த்துலேருந்து பட்டி வரைக்கும் வச்சோம் இல்லையா, ஒரு 3.5 + 1.5, அதோட மிட் பாயிண்ட் எடுத்து கூட நம்ம டாட் பிடிக்கலாம். அது வந்து நான் சொன்ன மாதிரி அலோ ப்ளவுஸ் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அது அலோ ப்ளவுஸ் இருக்கிறப்போ அதில் இருக்கிறதே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இவங்களுக்கு அந்த மாதிரி வருதான்னு பார்த்தேன். பட் ஆனால் அது வரலை, கொஞ்சம் கீழே இறங்கி வருது. ஸோ அதால் நான் அங்கேயே மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அந்த லைன் வந்து நெக்கோட லைன் இருக்குது இல்லையா, அதையும் வந்து 2.5 வித்து கொடுத்துக்கிறேன். அதில் வந்து மேலேருந்து ஒரு லைன் போட்டுட்டு நெக்கோட ஷேப் வரைஞ்சிக்கிறேன். அது வந்து ரவுண்ட் ஷேப் தான். அவங்க கொஞ்சம் வயசான அம்மா, அதனால் ரவுண்ட் ஷேப்பே எனக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதனால் நான் ரவுண்ட் ஷேப் வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இந்த டாட்லேருந்து மெயின் டாட்லேருந்து அந்த சைடில் நம்ம வச்சோம் இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சைடு பிடிப்போம் இல்லையா, அந்த சைடோட லென்த்து எவ்வளோன்னு ஹலோ ப்ளவுஸில் பார்க்கணும். அந்த ஹாம்கோல் கிட்டேருந்து பட்டி மேலே வரைக்கும், பட்டி ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த மேலே வரைக்கும் லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். பாருங்கள், அந்த பாதி பட்டி மேலே வரைக்கும். சரியா? அதை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 5.25 வருது. 1 இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு நான் 6.25 வைக்க போகிறேன். ஏன்னா ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு, கீழே பட்டிக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஓகேவா? அதை பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெரிய டாட் பிடிக்கிறதுனால ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கீழே பாட்டமில் கொடுக்கணும். மேலே ஹாம்கோல் கிட்ட டாட் பிடிக்கிறதால ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு கிட்ட கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா, புதுசுன்றது நம்ம தைக்கிறோன்றதுனால. அதனால் நான் உங்களுக்காக 1 இன்ச்சே விட்டுருக்கேன். 1 இன்ச்சு விட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அது எக்ஸ்ட்ரா கிளாத் தான், நம்ம அதை வெட்டிக்கலாம் கூட, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுலேருந்து அந்த நடுப்புற இருக்கிற கோடு போட்டு நம்ம நடுப்புற டாட் பிடிக்க போகிறோம் இல்லையா, அதில் வந்து அந்த கோடை ஜாயின் பண்ணிக்கணும். மேலேயும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அவங்க வந்து கூஸ் இல்லாமல் எனக்கு வந்து பிளைண்ட், அதாவது அப்படியே வேணும், ரொம்ப கூஸாக அந்த செஸ்ட்டு வந்து எடுப்பாக தெரிய வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த செஸ்ட்டு எடுப்பாக தெரியணுன்னா இந்த மேலே கட்டுக்கு நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடம் மேலே தூக்கின மாதிரியும் டாட் வந்து கூசாகவும் பிடிக்கணும். அவங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் கீழே இறக்கி நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி கீழே இறக்கி ட்ரா பண்ணால் கொஞ்சம் அந்த இடம் தூக்காது, கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருக்கும். இவங்களுக்கு டாட்டும் வந்து நான் கூசாக பிடிக்காமல் கொஞ்சம் தடிமனாக தான் பிடிக்க போகிறேன் அந்த கப்பு கிட்ட, செஸ்ட்டு கிட்ட. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கின மாதிரி தெரியாது. இப்போ ட்ரா பண்ணிவிட்டு நான் வெட்ட போகிறேங்க. இவ்வளோதாங்க இதோட வேலை. அந்த ஓரம் வந்து கரைப்பகுதி இருக்கிறதுனால அதையும் நான் அந்த ஒரு 1/2 இன்ச்சை விட்டுட்டு தான் நான் வெட்ட போகிறேன். இதை ஃபுல்லாக வெட்டி எடுத்துக்கணும். கரெக்டாக நான் ட்ரா பண்ணியிருக்கிற இடம் ஃபுல்லாக வெட்டி எடுக்க போகிறேன்.
உங்களுக்கு இந்த கப்பு வைக்கிற டாட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். 1 இயர் ஆயிடுச்சு என் சேனல். எனக்கு டைம் இல்லாதனால நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணலை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். ஏன்னா எங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க, கற்றுக்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு டைம் வந்து இருக்க மாட்டேங்குது. அதனால் எனக்கும் இங்கே வீட்டில் தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். கஸ்டமர்ஸ்லாம் வீட்டில் தான் வந்து தராங்க. ஸோ அது எனக்கு வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அனீஸியாக இருக்குது, வந்து இங்கே எப்படி கற்றுக்கிறதுன்றது. ஸோ நானும் மிஷின்லாம் போடணும். அதனால் எனக்கும் அந்த ஒரு சூழ்நிலை இல்லை. அதனால் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஹாம்கோல் கிட்ட வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து இறக்கமாக வேணும். ஏன் இறக்கமாக வேணும்னா ஃப்ரண்ட்டுக்கு மாத்திரம்தான் அது, பேக்குக்கு வராது. பேக்கு வந்து மேலேட இருக்கும். ஏன் ஆம்கோல் கிட்ட வேணும்னா ஆம்கோல் கிட்ட வந்து நமக்கு செஸ்ட்டுக்கு கிட்ட அக்கிள் கிட்ட கொஞ்சம் உள்வாங்கின பாடி நம்மளுடைய பாடி. ஸோ அதனால தான் அதை உள்வாங்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வெட்டி எடுக்கிறோம். அங்கங்கே வந்து நான் அர்க்காத் போட்டிருக்கேன் டாட் பிடிக்கிற இடத்துக்கு. புதுசுன்றதுனால நமக்கு தெரியணுன்றதுனால நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னை கேட்கலாம் தாராளமாக, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். எனிவே கற்றுக்கோங்க எல்லோரும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.